அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கும், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொதுமக்களுக்கும் ஒரு பணிவான மற்றும் மரியாதையான வணக்கங்கள். உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த பதிவின் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் பில்லியன் பேசஞ்சர்ஸின் பாதுகாப்பு குறித்து இந்த பதிவில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். இந்த கோரிக்கையை நான் யாரையும் குறை கூறுவதற்காகவோ யாருடைய தனிப்பட்ட செயலையும் விமர்சிப்பதற்காகவோ வைக்கவில்லை. பல ஆண்டுகளாக நான் நேரில் பார்த்து வரும் சில விஷயங்கள் என் மனதில் தொடர்ந்து ஒரு கவலையை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த கவலையை ஒரு பொதுமக்களில் ஒருத்தியாக இப்போது நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பு. நம்முடைய நகரங்களிலும் கிராமங்களிலும் தினமும் பல குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் பள்ளிக்கு சென்று வருகின்றார்கள். குறிப்பாக சிறு வயது குழந்தைகள். அவர்களுடைய உடல் சமநிலை, அதாவது பேலன்சிங் ஆஸ்பெக்ட், உடல் சமநிலை மற்றும் பாதுகாப்பு தேவையில் அதிக கவனம் தேவைப்படும் நிலையில் இருக்கின்றார்கள். பயணத்தின் போது ஏற்படும் கவனச்சிதறல்கள். சில குழந்தைகள் பயணத்தின் போது சாப்பிடுவது, புத்தகம் படிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது அவர்களின் கவனத்தையும் சமநிலையையும் பாதிக்கக்கூடியது. இது போன்ற பழக்கங்கள் குறித்து பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். களைப்பு மற்றும் தூக்கத்தால் ஏற்படும் அபாயம். நீண்ட தூர பயணங்களில் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு களைப்பு அல்லது தூக்கம் ஏற்படலாம். இது குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கும் பொருந்தும். இதனால் சமநிலை இழப்பு ஏற்பட்டு விபத்து அபாயம் அதிகரிக்கலாம். பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு மட்டுமன்றி வண்டி ஓட்டுபவர்களுக்கும் அது ஆபத்தாகவே அமையக்கூடும். இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை என்பது பாதுகாப்பு அல்ல. பலர் இதுவரை எந்த பிரச்சனையும் ஏற்படாததால் இது போன்ற பயணம் பாதுகாப்பானது என்று நினைக்கலாம். ஆனால் பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கையில்தான் உள்ளது. ஒரு விபத்து நடந்த பிறகுதான் ஆபத்து என்பதை உணர வேண்டியதில்லை. ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலே அதை முன்கூட்டியே தவிர்ப்பது சிறந்தது. பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கையில்தான் உள்ளது. பெற்றோர்களுக்கான முக்கிய வேண்டுகோள். முடிந்தவரை குழந்தைகளை நீண்ட தூரம் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லாமல் தவிர்க்க வேண்டும். மாற்று வசதிகளான கார், ஆட்டோ அல்லது பொது போக்குவரத்து இருந்தால் பாதுகாப்பானதாக இருக்கும். இருசக்கர வாகனம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் பின்னால் அமர்ந்திருப்பவர் சரியாக அமர்ந்திருக்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். கவனச்சிதறல் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். தூக்கம் அல்லது களைப்பு உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும் பாதுகாப்பு விஷயம். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பின்னால் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளுக்கும் இது பொருந்தும். பெண்கள், முதியவர்கள், மற்ற பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். பின்னால் அமர்ந்திருப்பவரின் சமநிலை இழப்பு வாகனம் தடுமாற காரணமாகலாம். கவனக்குறைவு, திடீர் அசைவுகள் ஏற்படும் அசௌகரியம் இவை ஓட்டுநரின் கவனத்தையும் சிதறச் செய்யலாம். அவர்களின் சமநிலை மற்றும் கவனக்குறைவு ஓட்டுநரையும் பாதிக்கக்கூடும். அரசாங்கத்திடம் முக்கிய வேண்டுகோள். இந்த விஷயத்தை ரோட் சேஃப்டி நிபுணர்கள், வாகன பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் தொடர்புடைய துறைகள் மூலம் ஆய்வு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பின்னால் அமர்ந்திருப்பவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த கீழ்கண்ட விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டுகிறேன். பின்னால் அமர்ந்திருப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியுமா? சமநிலை இழப்பை தடுக்கும் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்க முடியுமா? பிரேக்கிங், திருப்புதல் அல்லது திடீர் அசைவுகளின் போது பின்னால் அமர்ந்திருப்பவரின் சமநிலை இழப்பதை தடுக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்க முடியுமா? குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் உடல் நலம் குறைவான பயணிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு முறைகள் மற்றும் உதவி உபகரணங்கள் உருவாக்க முடியுமா? தொழில்நுட்ப தீர்வுகள் குறித்து ஒரு யோசனை.
காரில் சீட் பெல்ட் இருப்பது போல இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவருக்கான பாதுகாப்பு ஹார்னஸ் அல்லது பிற பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்க முடியுமா என்பது போன்ற யோசனைகள் நிபுணர்களால் ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதன் நடைமுறை சாத்தியத்தையும் பாதுகாப்பையும் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். பள்ளிகளில் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பாக அமர்வது எப்படி, பயணத்தின் போது என்ன செய்யக்கூடாது, கவனச்சிதறலை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை எளிமையாக கற்றுக் கொடுக்கலாம். பெற்றோர்களும் பொதுமக்களும் ஒரு விபத்து நடந்தால்தான் ஆபத்து என்று நினைக்காமல் ஆபத்து ஏற்படும் வாய்ப்பை முன்கூட்டியே தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பு என்பது முன்னெச்சரிக்கையில்தான் உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட நிபுணர் குழுவிடம் ஒப்படைத்து இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அறிவியல் மற்றும் நடைமுறை ரீதியான தீர்வுகளை கண்டறியுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.